அண்ணா நமஸ்காரண்ணா. இலகணேசன் அண்ணா அவருடைய நம்ம எழுத்து சித்தர் குருநாதர் பாலகுமாரன் சாருக்கு ரொம்ப பழக்கமானவர். அவருடைய சதாபிஷேகம் 80வது வயது. அந்த வைபவத்தில் நீங்கள் கலந்துட்டீங்க. அதாவது அதான் சமீபத்தில் நீங்கள் கலந்து கொண்ட முக்கியமான நிகழ்வுன்னு நான் பார்த்தேன். ஒரு சதாபிஷேகம் அப்படிங்கிறதுல நாம் கலந்துக்கிறது, அவங்களுடைய தரிசனத்தை வாங்கிறது, பெற்றுக்கொள்வது, இது பற்றி இலகணேசன் ஐயா பற்றி அப்போ நீங்கள் ஒரு உரையாற்றியது அதையும் கொஞ்சம் இங்கே சொன்னேன்னாக்கா நிறைய மக்களுக்கு இது பெரிய புண்ணியம் கிடைக்கும்ண்ணா. இலகணேசன் அவர்களே எனக்கு அரசியல் ரீதியாக தெரிந்தாலும் நெருக்கமாக எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் மூலியமாக தான் எனக்கு ரொம்ப தெரிய வந்தார். ஒரு கர்ம யோகி. ஒரு தனிப்பட்ட முறையில் மனிதர்களுக்கு 1000 அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி சில குணங்கள். தற்போது நாகாலாந்து கவர்னராக இருக்கிறார். அவருடைய சதாபிஷேகம் அந்த நம்ம கலந்துக்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அரசியல் பிரமுகர்கள், மாற்று கருத்து உடையவர்கள், என்ன தான் சார்ந்த கட்சி இல்லாமல் வேறு மதத்தவர்கள், நான் பேர் எல்லாமே சொல்ல தயாரா இருக்கேன், எல்லாரும் கலந்துட்டார். அப்போ அதனுடைய பெருமையை சொல்லும் போது கிருஷ்ணர் கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் இடைந்த ஒரு பாடல் பதிவு, அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அப்போ கேட்குறா, கிருஷ்ணா இந்த உலகத்தில் இருக்கிறவாலாம் உன்னை வணங்குறா, நீ யாரையாவது வணங்கியிருக்கியான்னு கேட்குறா. நம்ம பேசும்போது நெல்லி குப்புசாமி செட்டியார் சமீபத்தில் தேசிய அவார்டு வாங்கினார். அவர் வந்திருந்தார். இந்த அரசியல் பிரமுகர் அர்ஜுன் சம்பத், இந்து முன்னணி, அவர் வந்திருந்தார். ஹெச் ராஜா, அஸ்வத்தாமன், நிறைய பேர். ஏன் மதிப்பு ராஜா மாதாம்பே, யார் முதல்வருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார்கள். அத்தனை பிரமுகர்கள். இப்ராஹிம் வந்திருந்தார். நிறைய சொல்லிட்டே போகலாம். இத்தனை பேரும் அவர்களெல்லாம் கூடியிருக்கிற அந்த ஒரு சபை. அநேக எல்லா கோயில்களிலிருந்தும் பிரசாதங்கள்லாம் வந்தது. அபிஷேகங்கள்லாம் ஆகி அவருக்கு ஆசீர்வாத நேரம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கவும் விரும்பல. ஒரு வார்த்தைகளை பதிவு பண்ணணுங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக சொன்னேன். இப்போ உங்களுக்கு விரிவாக சொல்றேன். இந்த பெருமை சகஸ்ர சந்திர ஜீவி தர்சி இந்த 80 ஆண்டுகள் பூர்த்தியாகும் போதே கிட்டத்தட்ட ஒரு 1000 இவர் சந்திரனை பார்க்கிறாரோ இல்லையோ, சந்திரன் இவரை பார்த்துடுறது. அந்த பெருமை. அந்த ஸ்லோகம் என்னன்னா, நித்யான்னதாதா தருணாக்ரிஹோத்ரி மாசோபவாச்ச பதிப்ரதாச்சா வேதாந்தவிது 5 வகை சொன்னார். நித்யான்னதாதா, அன்னம் பாலிப்பு, பசிக்கு வருவர்களுக்கு அன்னம் அளிப்பவர்களை தினமும் நான் வணங்குகிறேன். அக்னிஹோத்திரங்கள், அந்தந்த தருணத்தில் அந்தந்த காலத்தில் அக்னிஹோத்திரங்கள் செய்கிறவர்களை நான் வணங்குகிறேன். அவர்கள் அக்னிஹோத்திரம் செய்வதால் தான் மழை பொழிகிறது, மழை பொழிவதால் தான் தானியங்கள் சஸ்யாதிகள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கிறது. அந்த நன்றியை தெரிவிப்பதற்காக திருப்பி நம்ம அக்னிஹோத்திரங்கள், யாகங்கள், யஜ்யங்கள் செய்கிறோம். அவர்களை வணங்குகிறேன். மாசோபவாச, உபவாசம்னா எப்பவும் இறை சிந்தனையில் இருப்பது. அப்புறம் எப்படி தொழிலுக்கு போகிறது, ஜீவனம் பண்ணுறது. அப்போ ஒரு சஷ்டி விரதம், ஒரு ஏகாதசி விரதம், கிருத்திகை விரதம், அந்தந்த தெய்வங்களுக்கு பிரீதியா சனிக்கிழமை விரதம், வியாழக்கிழமை விரதம் வச்சுட்டா இல்லையா? அப்படி இருக்கிறது. அது சயின்ஸில் சொல்லலாம். அப்படி ஒரு 10 மணி நேரம் நீ மாதத்துக்கு ஒரு வயிற்ற பட்டி போட்டுவிட்டேன்னா இந்த கேன்சர்னு வியாதியெல்லாம் அந்த செல் எல்லாமே தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்கலாம், நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த பசிப்பிணி அதை மறக்கிறதுக்கு இறை நாமம், உபவாசம். இறைவனிடத்தில் வாசம் செய்கிறோம். இறைவனது வாசம் என்ன? இறைவனை நினைக்கிறோம், அவன் புகழ் பாடுகிறோம்,
நாம சங்கீர்த்தனம் பண்றோம், புராண இதிகாசங்கள் வாசிக்கிறோம், நல்ல நூல்களை வாசிக்கிறோம், அறநூல்களை வாசிக்கிறோம். அப்படி எடுத்துக்கணும். அதுதான் மாசோபவாச. பதிவிரதாச்ச, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கேரக்டர், நல்ல ஒழுக்கமா இருக்கிறவன் இறைவனே வணங்குறான். இப்படி எடுத்துக்கணும். நல்ல ஒழுக்கமா இருக்கிறவன் வணங்க தகுந்தவன் ஆகிறான், அவனை இறைவன் வணங்குகிறான். வேதாந்த விது, நல்ல நூல்கள், தர்மத்திற்கு விரோதம் இல்லாத செயல்களை செய்யக்கூடிய ஞான நூல்கள், பாடல்கள், தெய்வீக பாடல்கள், அதெல்லாம் வேதாந்த விது. 5 சொன்னாரா? பதிவிரதாச்சாங்கிற போது கேரக்டர்னு சொல்லிட்டேன். 6வது சொன்னார் சகஸ்ர சந்திர தரிசினஹா மம. இந்த 6 பேர் ஷட்வந்தனியாக மம ஜீவ லோகே. நான் இப்போ இந்த காணொலியில் பேசக்கூடிய அளவு கூட நான் அங்கே பேசல. ஏன்னா அவ்வளவு கூட்டம், எல்லாருக்கும் பொறுமை. அந்த இடத்துல அதைத்தான் சொல்லணும்னு இந்த ருக்மணி கேட்குறா, யாரையாவது வணங்கினான்னா நான் இவாளெல்லாம் வணங்கினேங்கும் போது அந்த பெருமைக்குரியவர் இப்போ இந்த சதாபிஷேக விழா கண்ட நமது நண்பர், பாசத்திற்கு உரியவர், பண்பாளர், தேசிய சிந்தனை, வாழ்க்கை பூரா தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர். அவருடைய நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டது நமக்கு பெருமை. அந்த விழாவின் பெருமையை பற்றி நாம் அங்கே பேசினோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன்னா, பெருமைக்காக ஒரு காரியம் செய்வது கிடையாது. நாம் ஒரு காரியம் பண்ணணும், இந்த மகிழ்வித்த மகிழ்கிறாளோ இல்லையோ அத்தனை பேருக்கும் அந்த ரொம்ப ரசித்தேன். எல்லார் கையிலையும் கங்கை ஜலத்தை கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுங்கோன்னா, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் ரொம்ப ரேர். அதெல்லாம் நடந்தது. மகிழ்வித்து மகிழ், அதை பார்க்கும்போது என்ன ஆகும்? ஓ, நாமும் இப்படி சின்ன வயசுக்கார ஆளுக்கெல்லாம் என்ன தோணும்? நாமும் இப்படி வாழணும். அப்போ வாழ்ந்து காட்டணும், செஞ்சு காட்டணும். நமக்கு சிந்தனைய நல்லபடியா பண்ணி ப்ரமோட் பண்றதும் நம்மளால முடியும், தோஷம் சொல்றதும் நம்மளால முடியும். ஒரு 80 ஆண்டு காலம், 80 வயது பூர்த்தியாகி சமுதாயத்தில் வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு அங்கீகாரம் சமுதாய மக்கள் எப்படி கொடுக்கிறார்கள்? இதெல்லாம் வருங்கால சந்ததியினர்கள் தெரிந்து கொண்டு இனிமேலாவது நாம் நமது செய்கை மூலம், நம்மளுடைய வாழ்க்கையின் மூலம் பிரத்தியார் அடுத்தவர்கள் மதிப்பதற்காகவோ ஒரு பாராட்டுதல் பெறுவதற்காகவோ இல்லை, நம்மளுடைய காரியங்கள், நம்முடைய செயல்முறைகள் மற்றவரை மகிழ்வித்து பெருமைப்படக்கூடிய வைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விழாக்கள், ஷட்யப்த பூர்த்தி சாந்தி, பீமரத சாந்தி, அமிர்தோத்சவம், உக்ரரத சாந்தி, இப்படி என்று குழந்தை பிறந்ததுலேருந்து 1 வருஷம் ஆனாலும் ஆயுஷமத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேல் அவர்களுக்கு இந்த பெரியோர்கள், அவர்களது முன்னோர்கள் பண்ண ஆசி, இதெல்லாம் நாம் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறோம், சந்தோஷப்படுறோம். மங்களமான வஸ்துக்களை பார்க்குறோம். பெரிய பெரிய ஆச்சார புருஷர்கள், குருமார்களுடைய ஒரு ஆசீர்வாதம், அவர்களை நம்ம பார்க்குறோம். பெருமூர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அவர்களுடைய ஆற்றல் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் போய் நாம் பரம பவித்திரமாகிறோம். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது நம்ம பரம பவித்திரமாயிடுறோம். அந்த கும்பாபிஷேகத்தில் ஜபிச்ச மேலே ஸ்தூபியில் விட்ட ஜலமானது நம்ம மேலே படும்போது நம்ம பரம பவித்திரமாகிறோம். அதே மாதிரி இந்த சதாபிஷேகம், சட்டத்தூர்த்தி, சாந்திலெல்லாம் இந்த தீர்த்தத்தை ஜபம் பண்ணி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நமக்கு புரோஷனம் பண்ணும்போது நாமளும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேண்டாத ஒரு தீய வினைகள் அதெல்லாம் விலகி நாம் மகிழ்வாக இருப்பதற்கு இப்படி ஒரு சதாபிஷேகங்கள், சட்டத்தை பூர்த்தியெல்லாம் நடந்துட்டதால் நமக்கெல்லாம் கிடைக்கும். இதை சாஸ்திர ரீதியாக வழிமுறையாக சொல்லி ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த சனாதன தர்மத்தையும் காப்பாற்றுறார். அந்த ரிச்சுவல்ஸ்லேயும் ஒன்றும் குறை வைக்கல. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எல்லாரும் கலந்து கொண்டா. நினச்சிருந்தா வைதிக காரியத்தை அவர் தன் வீட்டில் பண்ணிட்டு பெருசாக ஒரு லௌகீகமாக ஒரு இது மாதிரி பார்ட்டி மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இருந்து காண்பித்தார். அந்த விழாவில் நாம் பங்கேற்று கொண்டது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நாமளும் அவர் போல் வாழ்ந்து
பெருமை அடைவோம் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.